உணர்வின் தன்மை எது ஒளியானதோ இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த தாவர இனங்களை படரப்பட்டு அதிலே இந்த உணர்வுகள் படப்பட்டு அது உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் விஷக்கிருமிகள் உருவாகின்றது. ஆக நாம் உணவாக உட்கொள்ளும் உணர்வுக்குள் இத்தகைய நஞ்சுகள் அது நஞ்சு கொண்ட உணர்வு பெறப்படும்போது அந்த தாவர இனத்தை வளராது தடைப்படுத்துகின்றது. அதே சமயத்தில் நாம் இதை போல மேகங்களில் கலந்து அந்த மேகக்கூட்டத்துடன் கலந்து மழை நீராக பெய்யப்படும்போது இந்த உணர்வின் தன்மை தாவர இனங்களில் பட்டு நல்ல அணுக்களாக உருவாகி ஆக நல்ல உணர்வின் தன்மை உடல்பட்டு காற்றிலிருந்தே சுவாசித்து உணர்வின் தன்மை அது உடலாக்கி அதன் மலத்தை அந்த தாவர இனங்கள் கொடுக்கப்படும்போது உரமாகின்றது. தாவர இன சத்தை உணவாக உட்கொண்டு உணர்வின் தன்மை மலமாக்கப்படும்போது தாவர இனங்கள் கருகி விடுகின்றது. ஆகவே ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு ஓர் உயிரணு தாவர இன சத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை உடலாகி அந்த உணர்வின் தன்மை மனமாகப்படும்போது அவனுடைய மலங்கள் அந்த தாவர இன சத்தின் மேல் மீண்டும் பட்டால் அது கருகி விடுகின்றது. ஆக எந்த தாவர இனத்தின் சத்தை நாம் உணவாக உட்கொண்டோமோ அந்த உணர்வின் சத்தை மீண்டும் தாவர இனங்களுக்கு உரமிடும் போது அந்த உரத்தின் தன்மை கொண்டு உரமாக எடுத்து அது தெளிந்து வாழ்கின்றது. ஆக தாவர இன சத்தின் தன்மையை நாம் உணவாக உட்கொண்ட பின் அதன் உணர்வுகள் அதிகமானால் அது கருகி விடுகின்றது. ஆக அளவோல் இட்ட பின் அது நிறைவடையும். இதைத்தான் மழை நீருடன் கலந்து இந்த உணர்வின் தன்மை பெற்றால் தாவர இனங்களை செழித்து வாழும். எதை உணவாக உட்கொண்டு பலவிதமான உணர்வுகள் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை பெற்று மனிதனான பின் இந்த உணர்வுக்கு வரும் உருவாக்கி உணர்வின் உணர்ச்சிகளை நாம் மேக கூட்டத்துடன் கூட்டப்படும் போது தாவர இனத்துடன் வளரும் போது அந்த நிலை இருக்கும். மனித உடலிருந்து வரக்கூடிய உணர்வும் மனிதனுடைய கருவியில் வரக்கூடிய மனமும் இது எண்ணத்தின் தலைக்கு சேர்க்கப்படும் போது மூன்றும் ஒன்றானால் உணர்வின் மோதலின் தன்மை கொண்டு அந்த சாக்கடைக்கு உணர்வின் தன்மை கவரப்படுகின்றது. அந்த நாட்டத்தின் தன்மையான பின் இந்த உணர்வு இயக்க சக்தியாக கருமுட்டையாகின்றது. கருமுட்டையான பின் அது உயிரணுவாக தோன்றப்பட்டு எந்த மனிதனால் உருவாக்கப்பட்டு அந்த மனிதனின் இரத்தத்தையே குடிக்கும் தன்மை அடைகின்றது. அந்த மனிதன் இரத்தத்தை குடித்த பின் அந்த கொசு இறந்து விட்டால் அந்த கொசுவின் உணர்வுகள் இரத்தத்தை மனிதன் குடித்த பின் இந்த உயிர் மனிதன் உடலுக்குள்ளே புகுந்து மனிதனின் உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாகும் கருத்தன்மையாக அந்த உடலுக்குள் நாம் அணுவின் தன்மையோடு விஷ கிருமிகளை நம் உடலுக்குள் உருவாகின்றது. இறந்த பின் அது விஷத்தன்மை கொண்ட அது கிருமிகளாக வெளிவருகின்றது. நம் உடல்ல நாம் பார்க்கலாம். ஆகாரத்துடன் கலந்து உடலுக்கு அது கண் இருக்காது. ஆக இதை போன்ற உணர்வின் தன்மை வரும்போது இயற்கை நீர்கள் எத்தனையோ வகையான நிலைகள் மாற்றுகின்றது. ஆகவே நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இதை போன்ற அடிக்கடி மேகத்தை கூட்டி நல்ல மழை பெய்ய வேண்டும். அந்த மழை நீருடன் கலந்து தாவர இனங்கள் செழிக்க வேண்டும் என்று உணர்வினை ஊற்றினால் இது உணர்வால் உருவாக்கப்பட்டு தாவர இனங்களை கவரப்பட்டு அதன் மனத்தை கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு உணர்வின் அதனுடைய மலமாக்கப்படும் அந்த தாவர இனத்திற்கு நல்ல உரமாகின்றது. இதை போல மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வு தெளிவாகின்றது. ஒரு மனிதன் தீமை என்ற உணர்வு எண்ணும் போது இந்த ஊடுருவி அவன் உடலுக்குள் பாய்ச்சப்பட்டு தீமையின் உணர்வு அவன் இயக்கப்பட்டு அவன் சிந்திக்கும் தன்னை இழக்க செய்து அவனுக்கு வேறொரு துன்பங்களை கொடுக்கின்றது. இதை போல நன்மை பயக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை எங்கிருந்தாலும் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும். அவன் நன்மை செய்யும் பண்பு பெற வேண்டும். இந்த உணர்வினை பாய்ச்சினால் அவன் நமக்குள் இருக்கும் எதிரித்தன்மையை வைத்து அவனுடைய தீமை உணர்வு நமக்குள் வராது தடுக்கும். இதெல்லாம் நம் வாழ்க்கை தியான வழி அன்பர்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுவதோடு மட்டுமல்லாது நாம் அடுத்த வீடுகளில் இருந்தாலும் சரி கர்ப்பிணி என்ற நிலையை தெரிந்தால் நாம் உடனே ஈஸ்வரா என்று உணர்வின் தன்மை பெற்று அந்த அகழ்ச்சியின் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரோடு அந்த குடும்பங்களை படர்ந்து அந்த கர்ப்பிணியும் அது கவர்ந்து அதன் உணர்வின் தன்மை உலகை காத்திடும் அருஞானிகளாக வளர்ந்து அந்த குடும்பத்தை காக்கும் தன்மை வர வேண்டும். அதே போல் ஒரு குடும்பத்தில் கர்ப்பங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு தெய்வீக பண்பு கொண்டு அந்த ஞானிகள் மகிழ்ச்சிகள் என்று நீங்க துருவ நட்சத்திரம் என்று சொன்னாலும் அவர்களுக்கு பேரமானாலும் அதன் வழி வந்து அகழ்ச்சியின் துருவனாகி துரு மகிழ்ச்சியான அந்த சக்தி என்று சொன்னால் துருவ நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்க இதே போல நீங்க எடுத்து அந்த குழந்தைக்கு அந்த துரு மகிழ்ச்சியான சக்தி கருவிலை வளர்ந்து அதன் நெஞ்சை வேண்டிடும் அருசக்தி பெற்று அதன் பார்வையில் இருந்த பெருநிலை பெறும் அந்த அருசக்தி பெற வேண்டும். அது பார்வையில் சர்வ தோஷங்களும் சர்வ பிணிகளும் நீக்கணும் அந்த அருசக்தி பெற வேண்டும் என்று உங்க குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் அது செயல்படுத்த என்று தியான வழி அன்பர்கள் அவள் மனதை விட்டு உணர்வின் தன்மை அது ஊட்டி உடல் அறிவாக இயக்க செய்யும். ஆக இனி வரும் எதிர்காலத்தில் நாம் உடல் ஆசை கொள்வோம்.
அந்த அருளாசியை உணர்வு அங்கு ஊற்றினால் அந்த அருளை பெருக்கி உலக மக்களை தெளிவான நிலைகளை அழைத்துச் செல்லும் ஞானிகளை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் விஞ்ஞான அறிவால் வந்த நிலையில் மதம் இனம் மொழி என்ற நிலையில் பேராசை கொண்டு தான் என்ற நிலையில் கொண்டு இந்த உணர்வின் தன்மை கொண்டு மதத்தின் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இவை அனைத்தும் மனிதனை அதை கொண்டு குழித்து ரசித்து வாழும் இந்த தன்மையிலிருந்து மீட்ட வேண்டும் என்றால் அருள் உணர்வு கருவிலை வளரும் குழந்தைகளுக்கு அதை தடை செய்தோம் என்றால் அந்த குழந்தைகள் நம்மையும் காக்கும். அந்த குடும்பத்தில் சாபலைகளோ தீய அலைகள் இருந்தால் அதை மாற்றி அமைக்கும் திறனும் தருகின்றது. ஆகவே என் எதிர்காலத்தில் ஞானிகளை நாம் உருவாக்கினால் அவன் வெளிக்கொண்டு அவன் விளைந்த உணர்வுகள் இயற்கையிலே விளைந்த நற்குணங்களும் நன்மடங்களும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளும் விளையத் தொடங்கும். அவருடைய மூச்சும் பேச்சும் பற்றால் நமக்குள் இருக்கும் துயரங்களை நீக்கும் அருண் ஞானிகளை உருவாக்குகிறோம். இப்படி பெரும்பகுதியான பிறக்கும் குழந்தைகளை இறைப்பட நாம் உருவாக்கினால் இந்த உலகில் உள்ள நச்சுத்தன்மை அடக்கிடும் அரும்பெரும் சக்தியாக இந்த குழந்தைகள் நிலையிலிருந்து நாம் பெறலாம். 2014க்குள் நாம் இந்த உணர்வினை நாம் பெருக்கினால் அந்த நாம் இனி பிறவியில்லா நிலையும் உலக நிலையை காக்கிடும் அருண் ஞானிகளை உருவாக்க முடியும். காலங்கள் மாறிக்கொண்டே வரும் நிலையும் இந்த புவியின் ஈர்ப்புகள் மாறிக்கொண்டே வரும் இந்த நேரத்தில் இத்தகைய ஞானிகளை உருவாக்கினால் 2014க்குள் இந்த ஊரையும் உலகையும் காக்கலாம். ஆகவே அருஞானத்தை உருப்பெற்று விஞ்ஞானத்தை வென்று அஞ்ஞானத்தை அகற்று மெய்ஞானத்தை உணர்வு உலகமாக மாற்றுதல் வேண்டும். அப்படி மாறினால்தான் எதிர்கால நிலைகள் இதைத்தான் களி என்ற நிலைகள் மாறி கல்கி என்ற உணர்வு கொண்டு மக்களின் தெளிவான நிலை கொண்டு இந்த உணர்வின் பரப்பப்படும்போது இந்த புவியின் ஈர்ப்புக்குள்ளும் அருளி படரும் புவியாக மாற்றி அமைக்கலாம். இந்த சூரியன் தன்னை கருகிய உணர்வு கொண்டு விளைந்து இந்த புவியில் இந்த பிரபஞ்சத்தில் பெரும் மாற்றங்களாக வருவதற்கும் அடுத்த இந்த நமது ஞானிகளை உருவாக்கப்பட்டு இந்த என்று எப்போது அந்த அகசியம் இந்த பூமியின் நிலைகளை துருவச்ச நிலை நீண்டு வரப்படும் அதை திசை மாற்றி ஒரு உருண்ட நிலைகள் அதனுடைய வளர்க்கப்பட்டு இந்த சுழற்சியின் வேகத்தை தனித்து இன்று உருவாக்கினாலும் அறிவிப்பல எதிர்கால அந்த ஞானிகள் இறைப்பல உருவாக்கப்பட்டு புவி வரும் சேதங்களை மாற்றி உணர்வின் தன்மை அந்த ஞானி உணர்வுடன் நாம் தொடர்பு கொள்ள போகும்போது நாமும் அடுத்து பிறவிலா நிலை அடை சேரும் பேரருள் என்ற உணர்வை பெறக்கூடிய அருண் ஞானிகளை உருவாக்குவேன். அந்த குழந்தைகளுடைய பார்வையில் பிறவுடைய சர்வதோஷம் திருஞான சம்பந்த தன் தாய் கருவிலே விஷத்தை வெல்லும் தன்னை பெற வேண்டும் என்ற தாய் எண்ணெய்ப்படி அந்த கருவிலே வளரும் குழந்தை வளர்ந்த பின் அவன் பார்வையில் சர்வ நோய்களையும் சர்வ விஷத்தன்மைகளும் நீக்கி அவர்கள் நல்லவராக ஆக்கும் சக்தி பெற்றது கொண்டு இனி எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளை ஞானிகளாக மாற்ற வேண்டும். அந்த ஞானிகளாக மாறிவிட்டால் அவர் எடுக்கும் உணர்வின் திறன் நிறைவில் நமது சாப அலைகளும் பாவ அணைகளும் பூர்வ ஜென்ம அணைகளும் மாற்றப்பட்டு நம்மை காக்கும் அருண் ஞானிகளாக வருவார்கள். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் சாப அலைகள் ஏராளம் உண்டு, பாவ அலைகளும் ஏராளம் உண்டு, அதொன்று பூர்வ ஜென்ம அலைகள் உண்டு. கருவிலை இருக்கப்படும் பல வேதனையை எடுத்தால் அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு ஊனம் இருக்கின்றது. ஆக அந்த ஊனமான குழந்தைகளை மற்றவர்கள் நுகரப்படும்போது அந்த கருவில் வளர்ந்த உணர்வை அந்த பூர்வ புண்ணியமாக கவனிக்கப்பட்டு அதன் வழியில் அந்த குடும்பத்தில் இந்த வேதனை உணர்வுகளும் சலிப்புணர்வு மாற்றப்பட்டு இந்த உடலிலே பலவிதமான உணர்வுகளை மாற்றிடும் சக்தி வருகின்றது. ஆனால் இதை போல அருண் ஞானி உணர்வை கருவிலை வளர்த்தால் அந்த உணர்வுக்கு தக்கவாறு அந்த குடும்பத்தில் உள்ள சாபலைகள் மாறுகின்றன. ஆக இது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஞான வழி அன்பர்கள் தர்மமுட்டாளர்னா தெய்வீக குடும்பம் மாறுங்கள் என்று அந்த 10 மாதத்துக்கு வந்தால் அந்த அருஞானியை உருவாக்கிவிடும். அந்த வழியில் வரக்கூடிய குழந்தை தன் குடும்பத்தையும் மாற்றும், அந்த தெருவையும் ஊரையும் உலகையும் மாற்றும் அருண் ஞானிகளாக உருவாக்குகிறார்கள். அவர்கள் மறைவிலே நம்மளால் முடியலை என்றால் அந்த உணர்வின் பார்வையில் நாம் இனி பிறவியில்லா நிலை அடையும் அவர்களால் நாம் அந்த அருண் ஞானிகளை உருவாக்கி அதன் மறைவிலே நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களையும் தோஷங்களையும் போக்க முடியும் என்று இது மனதில் கொண்டு உங்க வாழ்க்கை தியான வழி என்பது ஒவ்வொருத்தரும் அணுகுதல் வேண்டும். ஆக அதே சமயத்தில் தியான வழி என்பது நம் தியானத்தில் பாரு இந்த மாதிரி செய்திட்டு பாரு என்று குறை கூறும் உணர்வினை வளர்த்துகிறார்கள். அந்த அறுவடை வாழும் தெளிவான நிலை அந்த அவர் உடலை விளைய வேண்டும் என்றால் குறை கூறும் நிலைகள் மாறுகின்றது. ஆகவே அறுவடை வாழ வேண்டும் என்ற அணு உணர்வை சேர்த்தால் நமக்குள் அந்த வழி நமக்குள் நடக்கும். ஆகவே நம்ம தியான வழி அன்பர்கள் இதை போன்ற நமது வாழ்க்கையை சீர்படுத்தி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவிலா நிலை அடைவதற்கு தான் செல்கின்றன. இந்த உடலில் எவ்வளவு செல்வம் வந்தாலும் நம்முடன் வந்ததில்லை. செல்வம் வரும்போது வேதனை கூடவே வருகின்றது. அந்த செல்வத்தால் வேதனை உணர் வரும்போது விஷத்தன்மை மாறுகின்றது. அந்த விஷத்தன்மை மறக்கும்போது
கடும் நோயாகவும் மாறுகின்றன. அந்த விஷயத்தின் தன்மை பருகப்படும்போது மனிதன் அல்லாத உருவை உருவாக்கின. ஆகவே இந்த உடலுக்கு பின் நாம் அந்த பேரருளை கூட்டி கூட்டி நாம் பிறவில்லா நிலை அடைப்பும் தெரிந்த பெருவாழ்வு என்ற நிலை இந்த மனிதன் 6வது அறிவார் கார்த்திகே என்ற உணர்வின் தன்மை பிரம்மாவை சிறப்பிடித்தார். தீமைகளை நீக்கும் உணர்வை நமக்குள் வளர்த்து அந்த அணு உணர்வை நாம் பெருக்கும் தன்மை இந்த உடலையே நாம் 6வது அறிவு இயக்க வேண்டுமே தவிர நாம் நுகர்ந்த உணர்வுகள் இந்த உடலை இயக்கிவிடக்கூடாது. அந்த உணர்வின் தன்மை வளர்த்திடக்கூடாது என்ற நிலை மனதில் வைத்து நாம் ஒவ்வொரு நிமிடம் 6வது அறிவின் துணை கொண்டு அருள் ஞானியின் உணர்வை நாம் சுவாசிக்க செய்து நம் உடலுக்குள் இருளை நீக்கும் அருள் உணர்வின் அணுக்களை பெருக்கி நாம் இனி கரையில்லா நிலைகளை நாம் அடைதல் வேண்டும் என்ற நீங்கள் ஒவ்வொரு நிலைகளுக்கு சொல்லும். தொழிலின் நிமித்தம் ஆசைப்பட்டாலும் அந்த ஆசையை நம்ம இருளை செய்கின்றது. ஒன்று ஆசைப்பட்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நடக்கவில்லை என்றால் வேதனை என்று உணர்வு இந்த ஆசையே நம்மளை இருளில் அடைக்கின்றது. ஆக இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் வேண்டும். நாம் பிறவில்லா நிலை அடைந்த நமது கடைசி நிலை. இப்ப கடலில் அலைகள் வரப்படும்போது அதை மீண்டும் நாம் எல்லையை தொழில் போகும்போது நாம் அந்த எல்லையின் குறிவைத்த நமது இதே போல நம்ம வாழ்க்கையில் அன்பலை கவலை அலை வேதனை அலைகள் துயர அலைகள் பாவ அலைகள் இதை போன்ற எத்தனையோ அலைகள் நம்மை தாக்குகின்றது. ஆக இதை நாம் தாக்கி அதில் மூழ்கிறார்கள். என்னை இப்படி பேசுகிறான் என்றால் அதை மூழ்கிடும். என் பிள்ளை நான் சொன்னபடி செய்தானே கேட்கலன்னா அதில் மூழ்கி அதன் நிலைகளை போயும். இன்னைக்கு இப்படி துயரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் என்றால் அதிலே மூழ்கி அவன் வழிகளை சொல்லி. ஆகவே இதையெல்லாம் மாற்றி நமது குறிக்கோள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற வேண்டும். அந்த அலையை பெருக்கி இருள் நீக்கி அதன் வழி நாம் சென்று நாம் இனி பிறவில்லா நிலை என்ற நிலை இந்த கடல்ல எப்படி அலைகள் ஆகின்றதோ இதே போல பிறருடைய தீய உணர்வு அலை அலையாக நம்மை மோதுகின்ற இதை அலை பிளந்து இந்த உணர்வின் தன்மை இதில் மூழ்கிறார்கள். அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுடன் ஈர்ப்புடன் நாம் அங்கே அந்த எல்லையாக அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். வேறு ஏதாவது வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். காலையில துருவ தியானத்தை தொடரும். நாளைக்கு எல்லாம் 10 மணிக்கு அமைச்சுக்கணும். அந்த 5 மணிக்கு துருவ தியானம் இருந்து முடிஞ்சவன காலையில் 5 மணிக்கெல்லாம் அடுத்து நாளை நாம் வழிநிலைத்து நாம் எதை செய்ய வேண்டும் என்ற நிலைகள். இப்ப நான் இந்த ஒரு 5-6 மாசத்துக்கு சுற்றுப்பயணம் இருந்துட்டு ஒரு 6 மாசத்துக்காவது நான் இருந்து என் கைப்படவே இந்த நூல்கள் எழுத வேண்டும். அதனால் குறித்த காலம் வரையில் அந்த நூல்கள் எழுதுவதற்காக அதுக்காக வேண்டிய சில ஏற்பாடு செய்து நீங்கள் சொல்லுங்கள். 4 மணி 5 மணிக்கு மேலே நான் அந்த சந்திக்க முடியும் என்றால் இந்த 5 மணிக்குள் நான் எழுதும் திறன் கொண்டு என் கைப்படவே எழுதி அது உணவின் தன்மை பசுரூபமாக இருந்தால் இது உங்களுக்கு நல்ல நன்மை தரும். இப்ப பேசியதை உணவின் தன்மை கேசத்தில் பதிவு செய்து மீண்டும் எழுதும்போது சில இதையெல்லாம் மாறுகின்றது. நம்மதில் போகனும் முருகனும் அதே சமயத்துல இந்த விநாயகர் தத்துவத்தில் அகசியனும் விநாயகர் என்ற நிலைகள் எழுதினேன். அன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது, எழுத முடிந்தது. இப்ப திருப்பி கூட பார்க்க முடியும், அந்த புஸ்தகத்திலே காணும், திருப்பி எழுதுறதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி உயிரிய கடவுள் என்றும் சிறு சிறப்பு 1, 2, 3, 4 என்ற உணர்வு வரும்போது இதை சில இது நானே எழுதியிருக்கிறேன். இதை மொழிபெயர்த்து இந்த கேசட்டில் எழுதிய நிலைகளை மற்ற என் பையனை வைத்து எழுத சொல்கிறேன். இதே போல மற்றவர்களை எழுத சொல்லி எழுதி கொண்டேன். இதெல்லாம் இந்த கேசட்டை எழுதி கொண்ட பின் நீங்கள் இதே உணர்வை எழுதி பழகுங்கள். அப்போ உங்களுக்குள் பதிவாகும், இதுவே தியானமாகும். ஆகவே இந்த கேசட்டை போட்டு கொஞ்ச நேரம் சிந்தி கேட்டு உணர்வுகள் மீண்டும் நினைப்படுத்தி அந்த புஸ்தகங்களை வடிவமைக்கும் எழுதுங்க. இதே போல நீங்க திருப்பி படித்து பாருங்க, அதுல சரியா தப்பா என்ற உணர்வு வரும். அப்ப அந்த உணர்வு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் ஈடுபட்டு நம்ம குரு காட்டிய வழியிலேயே நம்ம சொல்லலும் தமிழ். ஆக தீமைகளை நீக்கும் அருளை நமக்குள் பெருக்கி பழக வேண்டும். இதே போல நாம் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் குறைகளை வந்தாலும் அந்த குறைகள் உள்புகாதபடி தடுத்து அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்று நமது வாழ்க்கையில் உணர்வுக்குள் செலுத்தி நம் உடலுள்ள நல்ல அணுக்களுக்கு அந்த சக்திகளை உருமாற்றி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று டாக்டர்களோ ஒரு விஞ்ஞானிகளோ ஒரு மனிதன் நோயின் தன்மை வரும்போது செயற்கையில் உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலந்து இதே போல மற்ற அணுக்களுக்கு உணவாக கொடுத்து ஆக இதன் உணர்வை மாற்றி அமைக்கின்றன. இப்படி கண்டுபிடித்த உணர்வு கொண்டுதான் இந்த மனிதனுக்குள் அந்த வீரியத்தன்மை பெற வேண்டும் என்று என்ன இந்த மனித உடலின் நிச்சய கொண்டு வாழ வேண்டும் என்ற உணர்வுகள் அது உருவாக்கி அதுவே உணவாக்கி அதை சிறிது காலம் ஒரு 1000 ஆண்டு வாழலாம் என்றாலும் 1500 ஆண்டு வாழலாம் என்றால் இந்த 1500 ஆண்டுகளுக்கு எந்த சொந்த பந்தத்தை பார்க்க எங்கெங்கே கண்டிப்போம். இப்போ உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. ஆக தனித்து பிரிக்கப்படுகிறது.
அவன் வாழும் திறன் எப்படி இருக்கும்? அவனோட ஒத்து வாழ்ந்த 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்தான் ஒருவர். அந்த 1500 ஆண்டுகள் இங்க வாழ்ந்தான். இந்த பூமி பிறகுமா இப்பவே நம்ம பிரித்த பெண் கொஞ்சூர்ல இருந்து 100 கோடி ஆயிடுச்சு. ஆகவே சீனாவில் இருந்து நிலைகள் இருக்கும். நிலப்பரப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து அடைக்கும். ஆக உணர்வின் உணர்வின் சூட்சம சரீரம் என்பது வான் பீதியில எத்தனையோ அகண்ட நிலை வரும்போது இந்த உணர்வின் பரிணாமம் வரும்போது சூரியனை வெளிப்படுது. அது உணர்வின் தன்னை கோள்கள். இதே போல ஒரு பிரபஞ்சம் எப்படி அகண்ட அண்டமாய் இதே போல நாம் இந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இன்று துருவ நட்சத்திரம் வளர்ச்சியின் தன்மை பெரிதாகின்றது. அதன் உணர்வின் தன்மை சப்தரிஷி மண்டலம் என்று இப்ப நம்மளுக்கு பெரிதாக இருப்பது 7 அறிவு கொண்ட முதல ஞானி. அதன் உணர்வின் ஈர்ப்பத்தில் சென்று எண்ணில் அடங்காத அவருடைய வளர்ச்சி பெறும்போது அடைப்பின் தன்மை பெறுகின்றது. ஒளியின் சரீரமாக பெறுகின்றது. ஆகவே இப்போது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு 2000 சூரிய குடும்பத்திலிருந்து வாழுகின்றோம். அந்த 2000 சூரிய குடும்பத்தில் நாம் பிரபஞ்சம் எடுக்கின்றது. நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிறது இந்த சூரியன் இருக்கு. இதே போலதான் ஒரு மனிதன் உடல் வந்தது நமக்குள் பெறுகின்றது. நமது உணர்வின் தன்மை பெறுகின்றது. யாரிடெல்லாம் பழகிறோமோ அவர் உடல்களின் கலக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை கலந்து கொண்டே உள்ளது. இன்றைய நிலை நாளைய இல்லை. இன்றைய செயல் நாளைய சரி. அருள் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்துமன்னா நாளை ஒளியின் சரீரமாக நிச்சயம் தெரியும். இது தன்னம்பிக்கை வரையும். ஆக அந்த உடலை நிச்சயம் கொண்டு என்னை இப்படி பேசுகிறானே இந்த உணர்வின் தன்னை மீண்டும் உடலை செய்யும். அவன் அருளின் முனைகளை அறிய வேண்டும். அவன் தெளிவான மனங்கள் பெற வேண்டும். அந்த துணை நட்சத்திரத்தின் தேர்தலை பெற வேண்டும். அவனும் பெற வேண்டும். அருள் வழியில் வர வேண்டாம். அவர்கள் உணர்வை நமக்குள் சேர்க்காமல் அருள் உணர்வின் தன்மை நமக்குள் தடுத்து வேண்டும். அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் அருண் ஞானிகளாக வேண்டும். உங்கள் மூச்சும் பேச்சும் உலக மக்களை தெளிந்த நிலைகள் வளர்ச்சியும் அருண் ஞானிகளாக நாம் எல்லாம் மாற வேண்டும். நம்ம குடும்பத்தில் வரும் கருவூரும் அந்த ஞானிகளை ஒவ்வொருத்தரும் ஞானிகளாக மாற்ற வேண்டும். நாளை காலையில சந்திப்போமா? நேற்று ராத்திரி எல்லாம் நம்ம உபதேசித்த உணர்ப்படி உங்க உணர்வு இன்று சப்தரிஷி மண்டலங்களுடன் அந்த உணர்வு அலையுடன் இயங்கியதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். ஆகவே நாம் மிதக்கும் தன்மை தான் இருக்கும் தன்மை இல்லை. அதனால் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் நம் உணர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கு. புவியின் ஈர்ப்பு கொஞ்சம் நகர்ந்தே இருக்கு. அதனால் இதே போல நமது வாழ்க்கை இந்த உடலுக்கு பின் இதே உடல் தான் ஒளியாமல் இன்னொரு உடல் பெறும் தன்மையை இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நடை செய்து